இன்றைக்கி நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் உளுந்து. பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் போட்டு 2 வாட்டி களைஞ்சி எடுத்துட்டு 3ஆவது தண்ணியில் ஊற வைக்கிறேங்க. இப்போ அவளையும் அதே மாதிரி 2 தண்ணி களைஞ்சி எடுத்துட்டு 3ஆவது தண்ணியை ஊற வச்சுக்கணும். அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சுங்க. இப்போ அவளு 2 வாட்டி களைஞ்சி எடுத்து 3ஆவது தண்ணியில் ஊற வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் ஊறினதும் 2 மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில் நல்லா மை போல் ஆட்டி எடுத்துக்கணுங்க. ஆப்பமாவை ஆட்டி எடுத்தாச்சு. எடுத்து 10 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குங்க. ஆப்பமாவு ரெடி. இப்போ நம்ம இதுக்கு மேட்சான தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வடைச்சட்டியில் 3 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதோட 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கு. இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். என்னதான் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட 4 பல் பூண்டு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட இந்த தேங்காய் ஆட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 3 சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒரு 5 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 15 முந்திரி ஊற வச்சிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இதை நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம குழம்புல கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நீங்கள் தயிர் சாதம் இது மாதிரி இதுக்குள்ளே இதை சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு செம்ம வாசடிக்குங்க. இது நம்ம ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஆட்டி வச்சுருக்கோம். தேங்காய் பால், 2வது தேங்காய் பால். இதில் 2வது தேங்காய் பாலை கொஞ்சமாக இந்த குழம்புல உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்கணுமோ, லூஸாக வேணுமா இல்லை ரொம்ப திக்காக வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க.
இது லேசாக முட்டை கொதி வரக்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. முட்டை கொதி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 தேங்காய் பல்லையும் ஒன்று சேர்த்தாச்சு. இதுக்கு வெல்லம் காய்ச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆப்பம் செய்யலாங்க. ஆப்பச்சட்டியில் இது நான்ஸ்டிக்னால எண்ணெய் தேவையில்லைங்க, அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப்பச்சட்டி ரொம்ப சூடு ஏறிடக்கூடாது. நீங்கள் ஊற்றக்குள்ளேயே பிறண்டு வரும். கொஞ்சம் சூடானதும் ஓகே விவாஸ், நம்ம ஆப்பம் தக்காளி குருமா தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.